ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 28. தவறு இங்கேதானோ? என்னை வருங்கால கணவனாக அவள் ஒருபோதும் நினைக்கலை. அது அவனுக்கு தெரியும். அதில் அவனுக்கு ஏமாற்றம் உண்டு. அதே சமயம் நாணி கோணி வெட்கப்படும் குணம் கொண்டவள் இல்லை உதயா. எதையும் பட்டவர்த்தனமாக உடைத்து பேசுபவள். சிவாவை அவள் விரும்பி இருந்தால் நேரடியா அவள் அம்மா அப்பாவிடமே சொல்லி இருப்பாளே. இடையில் தாத்தா எப்படி வந்தார்? அப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் வர இது எது காரணம்? உதயா சிவாவின் திருமணம் பற்றி அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏகப்பட்ட குழப்பங்கள். எதுவாக இருந்தாலும் அத்தனையும் இனி குப்பைதான். குப்பையை எதற்காக கிளறணும் என்று மூளை சொன்னாலும் மனசு வலித்தது. அவன் உதயாவை காதலிக்கலை என்றாலும் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள் என்ற அக்கறையும் அன்பும் அவள் மேல் உண்டு. அன்றைய இரவு அப்படியே கடந்தது. அதிகாலை எழுந்த சிவா தன் வண்டியை எடுத்துக்கொண்டு பால் பண்ணைக்கு கிளம்பிவிட்டான். காலையில் 6 மணிக்கு எழுந்த பூபதி சிவாவின் வண்டியை பார்த்ததும், இவன் எப்போ வந்தான்? பாவம், உதயாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டானே என்றபடி ஃப்ரெஷ்ஷாகி சிவாவை பார்க்க உள்ளே சென்றான். அங்கே சிவா அரைக்கால் டவுசரை போட்டுக்கொண்டு மாட்டுச்சாணி அள்ளி கொண்டிருந்தான். ஏண்டா, நீ தான் இதெல்லாம் செய்யணுமா? இதுக்குத்தான் ஆள் இருக்கே, இதையெல்லாம் நீ ஏன் செய்கிற என்று பூபதி கேட்க, என்ன புதுசாக நான் செய்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற? நான் எப்பவும் எல்லா வேலையும் செய்கிறவன் தானே என்றான் சிவா கேள்வியாக. இதுவரை நீ செஞ்சது ஓகே தான், இனிமேல் செய்ய வேண்டாம். ஏன், என்னாச்சு என்று சிவா புரியாமல் கேட்க, டேய், நீ இப்போ உதயாவின் கணவன். சரி, அதுக்கு என்று சிவா கூர்மையாக பார்க்க, சிவா என்று தயங்கிய பூபதி, உதயாவுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. நான் ஒன்றும் அவளை சாணி எல்ல சொல்லலையே. ஓஹோ, அதை வேற செய்ய சொல்லுவியோ என்று கோபமாக சொன்னவன், சிவா, முன்பு செய்தாய் ஓகே, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நீ இதையெல்லாம் செய்தால் உன்மேல் இந்த சாணி வாடை வரும். அது உதயாவுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்திய பிறகு இதெல்லாம் உதயாவுக்கு பழகிடும் என்று தயங்கி சொல்ல, நான் மாட்டுக்காரன்னு தெரிஞ்சுதானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நானா போய் என்னை கட்டிக்கன்னு அவகிட்ட கேட்கலையே. அவளாத்தானே என்னை தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் என்றான் சிவா கடுமையாக. இதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் வெற்றிகரமாக பின்வாங்கிய பூபதி வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டான். உதயா திண்ணையில் பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். சிவாதான் குளிரில் உருகி போய் படுத்திருந்தவளின் மேல் ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போர்த்தி விட்டு போயிருந்தான். வீட்டின் பின்புற திண்ணையில் அமர்ந்து டீ குடித்தபடி மாமியாரும் மருமகளும் உதயாவைத்தான் காலையிலேயே வாயில் வைத்து மென்று கொண்டு இருந்தார்கள். இவளுக்கு என்ன தலையெழுத்து, இப்படி ஓட்டு வாரத்தில் படுத்து கிடக்கணும்னு? யானை தன் தலையில் தானே மண்ணவாரி அள்ளி போட்டுக்குமாம். அப்படித்தான் இருக்கு இவ பண்ணின காரியம் என்றாள் வசந்தி. அந்த ஜோசியக்காரன் சொன்னது சரியா போச்சு. அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இந்த மாட்டுக்காரனை கட்டிக்கிட்டா. இனி இங்கே கடந்து கஷ்டப்பட போறா. இவ அம்மாவுக்கு இவ மேலே இருக்கிற கோபத்தை குறைய விடாமல் அப்பப்போ ஃபோன் பண்ணி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் இவ இங்கே கஷ்டப்படுவா என்று தேவிகா சொல்ல, இவன் கூட வாழவே விடக்கூடாது அத்தை. என் மகனை பழிவாங்க, நம்ம குடும்பமானத்தை வாங்க இத்தனை நாள் நம்மளை கண்டு ஒதுங்கி போனவன் சரியான நேரம் பார்த்து பிளான் பண்ணி அவன் தாத்தாவை வளைச்சு போட்டு இவளை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்பான். அந்த முருகேசன் பொண்டாட்டி உமையாள் ஏதோ ஆஸ்பத்திரிக்கு வந்த மாதிரி வந்து என்னை பார்த்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறா. இதில் வேற, ஆமாம், உன் மகனுக்கு பேசின பொண்ணைத்தான் சிவா கட்டிக்கிட்டானாமே. இது எப்படி நடந்தது? உனக்கு தெரிஞ்சிருந்தா நடக்க விட்டுருக்க மாட்டேயே. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு இப்போத்தான் அப்பப்போ நடக்கிறத வச்சு நம்ப வேண்டியதாக இருக்குன்னு குத்தி காட்டி பேசிட்டு போகிறான். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே அவன் மண்டையில் கல்லை தூக்கி போடலாமான்னு வந்துச்சு. என்ன பண்ணுறது?
நாம் காலக்கரகம் இப்படி ஒரு அவமானம் நமக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுவும் பாவி இவனால் நடக்கணும்னு இருந்திருக்கு. இந்த பயலால் இப்படியெல்லாம் நானும் என் மகனும் அசிங்கப்படுவோம்னு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுலேயே கழுத்தை முடிச்சு போட்டிருப்பேன். எல்லாம் உங்கள் புருஷனால் வந்த வேணாதான். நான் என் புருஷனை கை பொம்மையாக ஆட்டி வச்ச மாதிரி உங்களுக்கு உங்கள் புருஷனை கட்டுக்குள்ளே வைக்க தெரியலை. அவரால் தான் இன்னைக்கு நமக்கு இந்த அசிங்கம் என்று வசந்தி மாமியாரை கடிந்து கொள்ள, கூடி விவரம் தெரியாதவளை, ஆம்பளைக ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நமக்கு ஆமாஞ்சாமி ஓடுவாங்க. எப்போ அவங்களுக்கு நம்ம தயவு தேவையில்லையோ அப்போவே அவங்க குணத்தை காட்டிடுவாங்க. போக போக உன் புருஷன் குணமும் மாறும். என் புருஷனுக்கு பேரன் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி கொள்ளு பேரன் பேத்தி எடுத்துட்டாரு. அதனால் என்னை மதிக்காமல் அவர் இஷ்டத்துக்கு ஆடுறாரு. நான் மிரட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த வயசில் போய் நான் எதை சொல்லி மிரட்ட முடியும்? பாவி மனுஷன் சின்ன வயசில் அடங்கி இருந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஆடுறாரு. இப்போ நான் அவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போக முடியுமா சொல்லு? போனால் தான் நல்லா இருக்குமா? அதுதான் பேசாமல் கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன் என்றார் தேவிகா கோபத்துடன். பூபதி வண்டியில் வந்து இறங்கியதை பார்த்த வசந்தி, அத்தை, இவன் இங்கே தான் இருக்கானா என்னன்னு ஒரு கண்ணு வச்சுக்கணும். என் மகனையும் நம்மளையும் நம்ப வச்சு கழுத்தை அறுத்த அந்த உதயா நல்லாவே வாழக்கூடாது. அந்த சிவா அசிங்கப்படணும். இருக்கட்டும், எங்கே போக போகிறானுங்க? இங்கே தானே இருப்பானுங்க. வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன் என்று வசந்தி சொல்ல, ஓ, நீ அப்படி வர்றியா? நீ நினைக்கிறது சரியா வருமா என்று தேவிகா கேட்க, சரியா வாராட்டி வர வச்சிருவோம் என்றாள் வசந்தி கொடூரமாக. இப்படி சில மீட்டர் தூரத்தில் அமர்ந்து 2 கொல்லிவாய் பிசாசுகள் அவளையும் அவள் புருஷனையும் எப்படி பிரிக்கலாம், எப்படி பழிவாங்கலாம்னு பிளான் பண்ணுறது தெரியாமல் உதயா தூக்கத்தில் இருந்தாள். வண்டி வந்து நின்ற சத்தத்தை கேட்டு பெட்ஷீட்டை விலக்கி கண் திறந்து பார்க்க கையில் பால் தூக்குடன் நின்றிருந்தான் பூபதி. குட் மார்னிங் அண்ணா என்றாள் பூவாய் மலர்ந்த சிரிப்புடன். உதயா சொல்ல, குட் மார்னிங்மா என்றவன் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வா, உனக்கு காஃபி போட்டு தாரேன் என்றவன் அடுப்படிக்குள் சென்று விட்டான். சோம்பல் முறித்தபடி எழுந்த உதயா கண்டது சற்று தூரத்தில் வெளித்திண்ணையில் அமர்ந்து இவளை பார்த்து முறைத்து கொண்டு இருந்த வசந்தி தேவிகாவைத்தான். திக்கென்று இருந்தது அவளுக்கு. ஆத்தாடி, காலையிலேயே இந்த அரக்கியல் மூஞ்சியிலேயே நான் முழிக்கணும்? கடவுளே, இன்னைக்கு பொழுது எனக்கு எப்படி போக போகுதோ தெரியலையே என்றபடி எழுந்து பாத்ரூமிற்குள் சென்றாள். அவள் ஃப்ரெஷ்ஷாகி திண்ணைக்கு வர பூபதி 2 டம்ளர்களில் காப்பியுடன் வந்தான். முகம் கழுவி வந்த உதயா திண்ணை கொடியில் கிடந்த சிவாவின் துண்டில் முகம் துடைக்க சற்று நேரத்தில், சீ, என்ன ஸ்மெல் இது, உடலை புரட்டுது என்று அந்த துண்டை தூக்கி வீசி எறிந்தாள். அதை கண்ட பூபதிக்கு திக்கென்று இருந்தது. ஆனாலும் சமாளித்து கொண்டவன், உதயாமா, இதுவரை நீ வளர்ந்த சூழ்நிலை வேற, இங்கே எங்களுடைய சூழ்நிலை வேற. உன் வீட்டில் நீ உடம்பு துடைக்க பயன்படுத்தும் டவலில் நீ பயன்படுத்தும் பாடி லோஷன், உன் ஷாம்பு, ஃபேஸ் க்ரீம், நீ போடுற பெர்ஃப்யூம், இதோட வாசனை தான் வரும். வேற வியர்வை நாத்தம் வராது. ஏன்னா நீ வேர்த்து விறுவிறுக்க வேலை செய்கிற ஆள் இல்லை. உனக்கு வியர்வை வர வாய்ப்பே இல்லை. அதனால் உன்னோட டவலில் வியர்வை நாத்தம் வராது. 24 மணி நேரமும் ஏசியில் இருப்பவள் நீ. வீட்டில் இருந்தாலும் சரி, காரில் போனாலும் சரி, நீங்கள் போய் வரும் உயர்மட்ட இடங்களில் எல்லாம் ஏசி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உன் புருஷன் காலையில் எழுந்தது முதல் தூங்கும் வரை வியர்க்க விறுவிறுக்க உடல் உழைப்பு செய்கிறவன். அவன் வியர்வையை துண்டில்தான் துடைப்பான். அவன் எந்த பெர்ஃப்யூமும் போட மாட்டான். அதனால் அவன் உடலிலும் சரி, அவன் துணியிலும் அவனுடைய வியர்வை வாசம் இருக்கும். நீ அதற்கு பழகிக்கணும். எல்லா கணவன் மனைவியும் ஒருத்தரின் வாசத்திற்கு மற்றவர் பழகிக்கணும். சிவா முன்னாடி இப்படி செய்யாத. அவன் கூட பேசி பழகி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு உனக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்க. அது தப்பில்லை. இப்போவே வியர்வை நாத்தம் பிடிக்கலை என்று நீ முகத்தை சுழிச்சா அவனுக்கு கோபம் வரும் உதயா என்றான் அமைதியாக. உதயாவிற்கு பூபதி சொன்னது அறிவிற்கு புரிந்தது. ஆனால் அவள் மூக்குக்கு புரியுமா தெரியலை. அவனை பாவமாக பார்க்க ஐயோ என்று இருந்தது அவனுக்கு. பழக்க வழக்கத்தில் மலைக்கும் அடிவுக்கும் உள்ள வித்தியாசம் அவனுக்கும் அவளுக்கும்.
அதை இருவரும் புரிந்து கொண்டு ஒருத்தர் மற்றவருக்கு பிடித்த மாதிரி மாறிக்கணும். இப்பவே அவளை பயமுறுத்தி விட்டோமோ என்று நினைத்த பூபதி, வா வா காப்பியை குடி என்று கையில் டம்ளரை திணிக்க வாங்கி குடித்தவள் ரசனையாக நாக்கை சப்பு கொட்டி கொண்டு குடித்தாள். இந்த ரசனைக்குத்தான் அவளுக்கு பிடித்ததாக எப்பவும் செய்து கொடுப்பான். காப்பியை ரசித்து குடித்தவள், சூப்பர்னா என்றாள். அது சரி, உன் புருஷனுக்கு எப்போ நீ காப்பி போட்டு கொடுக்கிறது என்று கேட்க, அத்தானை காணோமே என்றாள் சிறு பெண்ணாய். அவன் எப்பவும் 5 மணிக்கு எழுந்துருவான். இப்போ பால் பண்ணையில் இருக்கிறான். நீ வா, உனக்கு நான் சமைக்க சொல்லித்தாரேன் என்றான். என்னது சமையலா? நானா? ஏன்னா உங்களுக்கு இந்த குலவெறி? என் சமையலை சாப்பிட்டுட்டு உங்கள் நண்பர் தெரிச்சு ஓடிடுவார். நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் சமைக்கணும் என்றாள் உதயா. இது உன் வீடு, அவன் உன் புருஷன். உனக்கு தேவையானதை அவன் வாங்கி தர்ற மாதிரி அவனுக்கு தேவையானதை நீ தான் செய்யணும். என்னால் தினமும் இங்கே வந்து சமைக்க முடியாது. இனியும் இங்கே நான் சமைக்கிறது நல்லா இருக்காது. நீ தான் சமைக்க பழகிக்கணும் என்றான். நீங்கள் வராட்டி வேறு சமையல் ஆள் வச்சுக்கலாமே அண்ணா. அங்கே தாத்தா வீட்டில் சமைக்க ஆள் இருக்காங்க தானே என்றாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று பூபதி யோசிக்கும் போதே, உன் புருஷன் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனோ ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்குறவனோ இல்லை. சாதாரண விவசாயி, மாடு கோழி என்று வளர்க்குறவன். என் வருமானத்தில் சமைக்க ஆள் வைக்க முடியாது. அதை விட இந்த சின்ன வீட்டுக்குள்ளே வேறு யாரையும் நான் உள்ளே விட மாட்டேன். உனக்கு தானே நான் தாலி கட்டி இருக்கேன். நீ தானே என் பொண்டாட்டி. அப்போ நீ தான் இந்த வீட்டை சுத்தப்படுத்தி சமைச்சு என்னோட துணிமணிகளை துவைக்கிறது எல்லாம் பார்க்கணும் என்றபடி வந்தான் சிவா. அவன் பண்ணையில் வேலை செய்துவிட்டு வந்ததால் அவன் வந்ததுமே ஒரு ஸ்மெல் வந்தது. தன்னை அறியாமல் உதயா மூக்கை பொத்தி கொள்ள சிவாவுக்கு கோபம் வந்தது. என்னடி மூக்கை பொத்திக்கிற என்று அவன் உரும, ஐயோ சண்டை வரப்போகுதே என்று பயந்த பூபதி, ஏண்டா நீ வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வர வேண்டியது தானே என்று கேட்க, என் வேலையே ஆடு மாடு கோழி வயல் வேலை தான். எத்தனை தடவை நான் குளிக்கிறது என்றான் கோபமாக.